மெசேஜ் வந்து பேஷன்ஸ், endurance, perseverance will help you to go forward safe till end, till the end அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதிகமான விசுவாசிகளை குறித்து எப்படி ஜனங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும் அந்த கதை இல்லை. அவங்களுடைய நிலைமை என்ன, இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, இப்போ எந்த நிலைமையில் அவங்க வீட்டில் டீல் பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி ஆண்டவரே என்ன என்ன வகையில் நம்ம பிரயோஜனமாக இருக்க முடியும், உங்களுடைய வசனம் ஆவியானவர் எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஏதோ வசனம் பேசணும் அப்படின்றது இது எப்பொழுதுமே யூஸ் ஆகாது, அது எப்பவுமே தகுதி ஆகாது. நம்ம என்ன செய்யணும், அந்த சூழ்நிலை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எந்த நிலைமையில பார்க்கிறார், ஓவரால் பெர்ஸ்பெக்டிவா எப்படி பார்க்கிறார், அந்த குடும்பங்களை எப்படி டீல் பண்றார், என்னத்தை பார்க்கிறார், என்ன கண்டுபிடிக்கிறார், என்ன நிலைமை தேவை, இப்போ எப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்ட் தேவை, எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ஜபத்தோடு நம்ம செயல்படும் பொழுது இந்த வாரம் முழுவதுமே எனக்கு கொஞ்சம் பெரிய பாரமா இருந்துச்சு. எப்படின்னா எப்படிடா சால்வ் பண்றது, சில குடும்பத்துல சண்டை போடுறாங்க, சில குடும்பத்துல எதிர்த்தா நீ இப்படி நீ நீ இப்படி நான் பேசுறாங்க. இதெல்லாம் எனக்கு அப்படியே புரியுது. எனக்கு ஆண்டவரே இது எப்படி சால்வ் பண்றது, ஏதோ தவறுங்கள்லாம் செஞ்சிடறாங்க, பேச்சுல தவறு செய்யறாங்க, பணம் அன்வான்டா வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் எப்படி ஆண்டவரை எப்படி சால்வ் பண்ணோம் இதை சுத்தி சுத்தி யோசித்து ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு வந்ததான ஒரு அறிவு என்னன்னா, எப்படியாப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை அழைத்தார், ஆசீர்வதித்தார், எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு நம்மை பலப்படுத்தி இவ்வளவு தூரம் நடத்திட்டார். ஸ்பெஷலி நம்ம சபையில இப்போ யாரும் இன்னொருத்தரை நாடணும் அப்படின்ற சூழ்நிலை யாருக்கும் கிடையாது. கர்த்தர் எல்லாருமே ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல பலப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கூட திங்க் பண்ணோம். நம்ம அறியாத, அதாவது இப்பத்துக்கு எல்லாமே முடிஞ்சிடாது, இப்பத்துக்கு எல்லாமே சரியாயிடாது. நமக்கு எல்லாம் இருக்கிறதுனாலையும், எல்லா வசதி இருக்கிறதுனாலையும், பணம் இருக்கிறதுனால, பொருள் இருக்கிறதுனாலையும் எல்லாமே நல்லா இருக்காது, எல்லாமே ஆயிடாது, முடியாது, ஆவாது. வாழ்க்கை வந்து இன்னும் நம்ம நகர்த்திக்கின்னு போனோம், ரோல் பண்ணின்னு போகணும். நம்ம தான் ரோல் பண்ணோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பிரிவிலேஜ் கொடுத்திருக்கிறார். என்னது? நன்மை தீமை அறியத்தக்கதை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. many times வாட் இஸ் நல்லது, வாட் இஸ் கெட்டது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது கதை நமக்கு புரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. many times டிசிஷன் எடுக்க முடியல, வாக்குவாதங்கள்ல முடியுது, போராட்டத்துல முடியுது, சத்தம் போடுற ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் அப்படியே எதிர்ப்பாக செய்ய வேண்டிய ஓன் ரத்தத்து மேலேயே எதிர்ப்பு, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிந்து பட்சிக்கிற நிலைமை. சோ இதனுடைய விளைவு எப்படித்தான் சரிப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு புத்தி கொடுக்கிறார். எப்பா நீ என்னன்னா பண்ணு, எவ்வளோனா இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், பணம் கொட்டுன்னு கொட்டி வச்சுக்கோ. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில தேவைப்படுற முதல் காரியம் வந்து பேஷன்ஸ். திங்க் பண்றதுலயும் பேஷன்ஸ் வேணும், பேசுறதுலயும் பேஷன்ஸ் வேணும். நான் இன்னொருத்தரோடு ஒரு வார்த்தை சொல்லணும்னாலும் அதுக்கு பேஷன்ஸ் வேணும். நான் செயல்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப பேஷன்ஸ் வேணும். நான் ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஒரு காரியத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பேஷன்ஸ் வேணும். ஆல்ரவுண்ட் பேஷன்ஸ் நம்மகிட்ட இல்லைன்னா கஷ்டம். நம்பர் 2, endurance. சகிப்பு வேணும். சகிப்பு. எந்த சூழ்நிலை நடந்துக்குதோ, எந்த இடத்துல நீ கை வச்சிட்டியோ, எந்த இடத்துல நீ விவகாரத்துல சேர்ந்துட்டியோ, எந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட கல்யாணம் ஆயிட்டியோ, நீ endurance வேணும், சகிப்பு வேணும். ஒரு காரியத்துல கை வச்சா அதுல கொஞ்சம் சகிப்பு வேணும். ஒரு நஷ்டம் லாபம் எல்லாம் மாத்தி மாத்தி வரும், சகிப்பு வேணும். பேச்சில சகிப்பு வேணும், ஒரு சமையல் செய்யறதுல சகிப்பு வேணும், ஒரு உணவு சாப்பிடுறதுலயும் சகிப்பு வேணும்,
குடும்பத்துல வாழ்றது எல்லாத்துலயும் சகிப்பு வேணும். எந்த செயல்படும் பொழுது சகிப்பு வேணும், சகிப்பு வேணும். சகிப்பு இருந்தால் மட்டும்தான் எதையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போறதுக்கு முடியும். சகிப்பின் தன்மை இல்லாமல் போனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சர்ச்சை நடத்த முடியாது, சர்ச்சில் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்க முடியாது, ஆண்டவரை பத்தி எதுவும் யோசிக்க முடியாது. ஒரு மனுஷர் கூட திங்க் பண்றப்போ எல்லாத்தையுமே கெட்டத்தனமாவே மனசுல வரும். எல்லாருமே கெட்டவங்களா நமக்கு தெரியும். சகிப்பு வேணும், அப்பொழுதுதான் மன்னிக்க முடியும். சோத்திரம். சகிப்பு இருந்தா மட்டும்தான் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியும். சகிப்பு இருந்தா மட்டும்தான் ஒரு ஆளை வைக்க முடியும். இல்லைன்னா எல்லாருமே கேவலப்படுத்தி வைக்க வேண்டியதா இருக்கும். நம்ம கிட்ட வெறும் குப்பையே ரொம்பிச்சுன்னா நம்ம பாக்குறவங்க எல்லாம் குப்பையா தான் தெரியும். ஒரு கசப்பு எனக்குள் இருந்துச்சுன்னா, வாழ்க்கையை வெறுத்த மாதிரி ஒரு வேதனை நமக்குள் இருந்துச்சுன்னா, பாக்குறவங்களாம் இவங்க கதைனா என் கதையே பெருசாக்குதுன்ற மாதிரி இருக்கும். என்டியூரன்ஸ், சகிப்பு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் அவசியம். ஒரு படிக்கணும்னாலும் என்டியூரன்ஸ் வேணும். சகித்தலோடு கூட படிக்கணும். பாரமா இருக்கும், எதை செய்யறதுக்கும் இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ வேதனையா, இவ்வளோ நேரம் செய்யணுமா, ஐயோ இவ்வளோ பெருக்கணுமா, இவ்வளோ துடைக்கணுமா, இவ்வளோ கிளீன் பண்ணணுமா, ஐயோ தூங்கணுமா, ஐயோ சாப்பிடணுமா, ஐயோ கை கழுவணுமா, ஐயோ ஏஞ்சுக்கணுமா, ஐயோ உட்காரணுமா. சுவாசியே, நீ கொஞ்சம் கூட மனம் மாற்றத்தை கொண்டு வரணும். என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. எல்லாத்திலுமே சகிப்பு தேவை. பேஷன்ஸ் நமக்கு தேவை, சகிப்புத்தன்மை தேவை. அது எல்லாத்துக்கும் மேலா நமக்கு வேண்டியது பர்சிவேரன்ஸ். என் கர்த்தர் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை பலப்படுத்துவார். எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு, எனக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டு, எனக்கு ஒரு சுகம் உண்டு. எங்க அப்பா நல்லவர் தான், எங்க அம்மா நல்லவர் தான், என் தங்கச்சி நல்லவங்க தான், என் சபை நல்லவங்க தான், சொந்தக்காரெல்லாம் நல்லவங்க தான். சில சூழ்நிலைக்காக வித்தியாசமா மாறுறாங்க, ஆனால் தேவன் என்னை ஆசீர்வாதமா நடத்துவார். we need to perseverance is very very important. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில நானும் நல்லவன் தான், நான் நல்ல காரியத்தை இனிமேல் செய்வேன், நான் திங்க் பண்றதெல்லாம் நல்லதுதான், சில நேரத்தில் மிஸ்டேக் ஆகி போகுது, பட் நான் நல்லவன் தான், கர்த்தர் என்னை வச்சு நடத்துவாரு, என்னை பலப்படுத்துவாரு, நான் நல்லவன் தான் அப்படின்னா உங்களுடைய மனசுல ஒரு நல்ல பாங்கான எண்ணத்தை நீங்க கொண்டு வரணும். அற்புதமான எண்ணத்தை உங்களுக்கு கொண்டு வரணும். உங்களை பறித்ததான நல்ல காரியத்தை நீங்க கொண்டு வரணும். You should have a better perspective. உங்களை குறிச்சதான நல்ல அபிப்பிராயம் நமக்குள் இருக்கணும். கவனிச்சுங்க, ஒருத்தரை மதிக்கிறோம்னா அவங்கள நம்ம ஹானர் பண்றோம். சோ பாருங்க, சில நேரத்துல பாருங்க, வெறும் வாங்குறதுன்னு சொன்னா அது வாழ்க்கையில் நடக்காத கதை. கொடுக்கிறது, ஆமென். நீங்க செய்யறீங்க, ரேஷன் வாங்குறீங்க, பெட்ரோல் போடுறீங்க, இது வாங்குறீங்க, அதை பண்றீங்க, இது பண்றீங்க. எந்த காசு உங்ககிட்ட நின்னுக்குது அது சொல்லுங்க. எந்த பணம் உங்ககிட்ட நின்று இருக்குது சொல்லுங்க. எப்போ நின்று இருக்குது? எந்த பணம் உங்ககிட்ட ஃபெய்த்ஃபுல்லா உங்க பாக்கெட்லயே, உங்க கபோர்ட்லயே, உங்க பேங்க்ல இருந்துக்கு சொல்லுங்க. நன்றி கெட்டது தான் அதெல்லாம். ஒவ்வொரு பணமும் நன்றி கெட்ட ஆட்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணாது. It will flow, it will move, it will go. அது இவங்க கிட்ட இருக்கும், அவங்க கிட்ட இருக்கும், அவங்க கிட்ட இவங்க கிட்ட இருக்கும், யாருக்கிட்ட போயிடும். ஏன்னா அப்படியாப்பட்டதுதான் பணம். அதே போலதான் இந்த பெருமைன்றது எல்லா இடத்துலயும் அசைவாடும். இத நம்ம என்ன பண்றோம்? சாக் போடுறோம். எப்படி? பிசாசு பாட்டுக்கு சைலண்டா கிடக்குற கர்த்தருடைய பிள்ளைங்களை அவன் டச்சே பண்றது இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களை கர்த்தர் பிசாசு டச்சே பண்ண மாட்டான். ஆக்சுவலா பார்த்தா பிசாசு யோசிக்கிறான், அப்படியே ஆராய்ஞ்சு பார்க்குவான். இவங்களோட ஜபம் என்ன, இவங்களோட துதி என்ன, இவங்க ஸ்தோத்திரம் என்ன, இவங்களுடைய பைபிள் என்ன, இவங்களுடைய உத்தமம் என்ன, உன் உண்மை என்னான்னு பிசாசுக்கு நல்லா ஸ்கேன் பண்ணிடுவான். அவனுக்கு நல்லா தெரியும். ஒதுங்கி சைலண்டா உட்காருவான். இன்னைக்கு நம்ம தான் பிசாசு மாதிரி அவன் பேரை சொல்லி நம்ம ஏமாத்தி நிற்கிறோம். ப்ளீஸ் perseverance is very very important. ஒரு விசுவாசிக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை உண்டு. ஒரு விசுவாசிக்கு ஒரு ஆறுதல் உண்டு. என் கர்த்தர் எனக்கு துணை நிற்பார், ஆவியானவர் எனக்கு துணை நிற்பார், நிச்சயமாக நான் முன்னேறுவேன், நான் பலப்படுவேன் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு தான் இருக்குது. மற்றவங்களுக்கு இல்ல சார். என்னன்னோ அழியறாங்க. ஏழை கொடுத்து பாக்குறாங்க, இங்க ஒண்ணு கொடுத்து பாக்குறாங்க, கடவுளுக்கே பிரைப் கொடுத்து பாக்குறாங்க, அவருக்கே கொஞ்சம் கொடுத்து பாக்குறாங்க, என்னென்னத்தையும் கொடுத்து பாக்குறாங்க, என்னென்னத்தையும் பண்ணி பாக்குறாங்க. சமாதானம் இல்லை.
குடிச்சு பார்க்குறாங்க, உட்காந்து பார்க்குறாங்க, ஃபிலிம் பார்க்குறாங்க, ஸ்மோக் பண்ணி என்னென்னவோ ட்ராமா பண்ணுறாங்க. யாருக்குமே சமாதானம் இல்லை, இன்க்ளூடிங் விசுவாசிகளுக்கு கூட. நான் என்னன்ற ஆவியானவர் நமக்கு உதவியா இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். யூ பர்சீவ், கர்த்தர் இந்த நிமிஷத்திலிருந்து என்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். யூ பர்சீவ், என் குடும்பத்தை அற்புதமாய் நடத்துவார். போன நிமிஷத்தை விட்டுருங்க, இனிமேல் கர்த்தர் என்னை அற்புதமாக நடத்துவார். அந்த பர்சிவியரன்ஸ் கொஞ்சம் வரட்டும், அந்த நம்பிக்கை கொஞ்சம் வரட்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆறுதல் நம்மை தேற்றட்டும். துக்கத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், வேதனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், வசனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அழுகுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய கர்த்தர் செத்து போல, நம்முடைய ஆண்டவர் செத்து போல, நம்முடைய ஆவியானவர் செத்து போல. அப்படி இருக்கிறனால தான் சார் நம்ம எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு பலமா இருக்கிறோம். அப்படி இருக்கிறனால தான் சார் நம்ம எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு ஆறுதலா இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்கேயோ போய் சேர்ந்துட்டுக்கோம் தெரியுமா? எவ்வளவு தூரத்துக்கு மோசடியா இருந்திருப்போம் தெரியுமா? மோசக்காரனா நம்ம எல்லாம் வாழ்ந்திருப்போம் தெரியுமா? வசனங்களும் ஆவியானவரும் தேவனுடைய கிருபையினால ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம கடிச்சு புடிஞ்சு இழுத்து எப்படியோ பண்ணாலும் கூட ஆவிக்குரிய பிள்ளைகளா நாம் பலப்பட்டு நடத்துன்னு போயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. வெட்டி மடிகிறோமோ, வச்சிக்கிறோமோ, நம்ம இச்சிக்கிறோமோ, நம்ம போட்டு ஜிம்பி ஒதிக்கிறோமோ, ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று எப்படியோ போராடி நம்ம முன்னேறி கர்த்தருக்குள் போய் நேக்கிறோம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சில பலவீனங்களும் சில குறைகளும் சில குற்றங்களும் பலது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறார். we need to perceive. பெரிய காரியத்தை கர்த்தர் நடத்துவார். எத்தனை குடும்பத்துக்காக கர்த்தர் இந்த வேதனை வச்சிருக்கான்னு தெரியல. அது யோசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அப்படியே கண்ணீர் தான் வருது. அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தேவன் தயவு காட்டட்டும். அதுக்காக இந்த வசனமா இருந்தால் அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதனால நீ கொஞ்சம் புரிஞ்சுக்குன்னு செயல்படுங்க. ஆவியானுடைய அசைவாளர் இருந்தால் மட்டும்தான் என் நிலைமை சம்டைம்ஸ் இது மாதிரி ஆயிடும். நான் சும்மா அழுவுறவும் இல்லை, அழுத காலம் போயிடுச்சு, இனி அழ வேண்டிய அவசியம் இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனா சில குடும்பத்தினுடைய வேதனைகள், சில குடும்பத்துல வர்ற உள்ளான அழைகள், சில கஷ்டங்கள், இதெல்லாத்தையும் யோசிக்கும் பொழுது உனக்கு தேவை பேஷன்ஸ், உனக்கு தேவை என்டியூரன்ஸ், சகிப்பு, உனக்கு தேவை எதிர்நோக்கு. நல்லதை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எவ்வளோ நன்மைகளை செஞ்சுன்னு வர்றாரு. நம்ம ஜெபிக்கும் பொழுது எத்தனையோ அற்புதம் நடந்துருதே, எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நடந்திருந்தே, இவ்வளோ வருஷம் எவ்வளோ முரடா கடந்தோம், கர்த்தர் இவ்வளவு தூரம் நடத்திட்டாரே. எவ்வளோ பஞ்சத்துல இருந்தோம், எவ்வளவு வேதனை இருந்தோம், இப்போ நம்ம சலீசா நல்ல சுகத்தோடு 3 வேளையும் சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் பலப்படுத்தி நமக்கு ஏதோ ஒரு காரியம் ஐயா நம்ம கையிலிருந்து தாராளமா ஒருத்தர் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் பலப்படுத்திட்டாரே. கரங்களை கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோம். எவ்வளோ மேகம் போன்ற சாட்சிகள், எத்தனையோ மேகம் போன்ற சாட்சிகள் நம்மளே சூழ்ந்து நிற்கும் பொழுது, கர்த்தருடைய விசுவாசியே நான் சொல்றேன், பாரமான யாவத்தையும், உன்னை நெருக்கி சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவத்தையும் நீ கொஞ்சம் தள்ளி விடு. ஹல்லேலூயா. விசுவாச துவக்கரும் முடிக்கிறதுமாகிய தேவனாகிய இயேசு நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. லூக்கால சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாய் இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல என் குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்களா? இன்னைக்கு என் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா? என் மனைவி ஆசீர்வாதமாக்குறாங்களா? இல்லை அவங்க தனியா போயிட்டு எங்கேயோ அழுகுறாங்களா? இல்லை அவங்களுடைய ஒரு கங்காசனை ஏதோ ஒரு துக்கம் இருக்கா, உள்ளத்துல அடைக்குதா? இல்லை என் வீட்டுல ஒரு ஆறுதல் மாதிரி இருக்குதா? இல்லை பிள்ளைங்க சீரா தான் தூங்குறாங்களா? இல்லை எல்லாருமே ஜெபிக்கிற மனசு இருக்குதா? அல்லது பைபிள் படிக்கணும்னு எண்ணக்குதா? இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஆராயணும். இதெல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா கதையும் நமக்கு ஸ்கேன் பண்ணி வச்சு நேர்க்கணும். அப்பதான் உண்மையிலே ஆசீர்வாதம் இருக்குதா? பேஷன்ஸ், என்டியூரன்ஸ், பர்சிவியரன்ஸ், பொறுமை வேணும், சகிப்பு வேணும், எதிர்நோக்கி ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் பெரியவராய் இருக்கிறார். ரோமர் எழுதின புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிறோம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்.
எங்கேயோ எப்பவோ நித்திய ஜீவன் அளிப்பார். நீங்க யோசிச்சுக்கிறீங்க, இப்பொழுதே கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்க வாழும் பொழுதே ஆரோக்கியத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நித்திய ஜீவன் எப்போ வருது நீங்க காத்திருக்க வேண்டாம். அதனுடைய பலன், அதனுடைய ப்ரிப்பரேஷன் இப்பவே ஆரம்பிச்சிடும். இப்பவே நீ சுகமா இருக்கலாம், இப்பவே அதை அனுபவிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்கள் நான் உயிர் விட்ட பிறகு எங்கேயோ போயிட்டு சுதந்திரிக்கணும் சொன்னா அது நியாயம் கிடையாது. அதனுடைய பலன் இப்பவே நம்ம ட்ரைனிங் எடுத்து இப்பவே அனுபவிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அதாவது குறையில்லாமை, ஆசீர்வாதம், நிறைவு, சந்தோஷம், நிறைவு, மனமகிழ்ச்சி, சமாதானம், ஆறுதல், இதெல்லாம் நித்திய ஜீவனுக்குரிய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகள் இங்கே அனுபவிக்க நம்ம ஆரம்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ சகிக்கலாம் விடு, ஐயோ கஷ்டப்படலாம் விடு, அது இல்லை நம்ம மோட்டிவேஷன். கர்த்தர் இங்கேயே நித்திய ஜீவனுக்குரிய அடையாளங்களை நம்மளுடைய வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, ஐயா நற்கிரியைகளை செய்து சொல்லுங்க, ஞாபகம் பண்ணுங்க. என்னங்க 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 நற்கிரியைகளை செய்தே வேணுமா? எப்பவுமே எல்லாம் கத்த கொடுத்துட்டோம், எல்லாம் அங்கதான் வந்துட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வராது. எப்பொழுதுமே நாம் இன்னொருத்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், நாம் சபையை ஆசீர்வதிக்க வேண்டும், நாம் ஏழைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், முடியாதவனுக்கு நாம் உதவியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பலப்பட முடியும். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். கலாத்தியர்ல வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாம இருந்தா, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆச்சரியமாய் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார், ஆச்சரியமான ரீதியில பணத்தை கொடுப்பார், ஆச்சரியமான ரீதியில ஞானத்தையும் அறிவையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். விசுவாச குடும்பத்தார்களுக்காக நன்மை செய்ய கடுவோம். எங்கேயோ செய்யறது, அவன் போய் எங்கேயோ ஸ்தோத்திரம் பண்றதை விட கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தலாம். எங்கேயோ ஒரு கர்த்தரை நேசிக்கிற ஒரு ஏழை பார்த்தா ஒன்னும் தப்பாயிடாது, ஆண்டவருடைய அக்கௌண்ட்ல போய் உங்களுடைய பணம் சேரும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொருளை நீங்க கொடுத்து பாருங்க, ஒரு சின்ன சாப்பிடுற ஒரு சின்ன பன்னு கொண்டு போய் கொடுங்க, யாரோ ஒரு ஏழை பாவம், ஆண்டவர் உங்களுடைய அக்கௌண்ட்ல போய் பணம் சேரும். ஹல்லேலூயா. தேவன் கிருபை செய்கிற 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை பற்றும் அன்பிற்கும், உங்கள் இருதயங்கள் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. சோ என்ன பிரமாதமான வசனங்கள் பாருங்க. இதெல்லாம் நம்ம வாசிக்கணும் இல்லையா? நமக்காகத்தானே போட்டிருக்குது, நம்ம எப்போ வாசிக்க போறோம்? சோ இப்படிப்பட்ட நடத்துவாராக நம்ம நடக்கப்பட வேண்டும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பொறுமையில ஆத்மாவை நம்ம காத்து பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. பொறுமை, உங்க ஆத்மாவே காத்துருதான். சோ நம்ம ஆத்மா ஈடேற பலப்பட வேண்டுமானால் பொறுமைன்றது கூட அவசியமா இருக்குது. பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ரோமன் 12:12 வாசிக்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. என் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்குது, அதுல சந்தோஷமா இருக்கு. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்தை நம்ம கண்டுக்கு வரும் பொழுது, வேதனை கண்டு வரும் பொழுது, குறைச்சல் கண்டு வரும் பொழுது, கடன் பிரச்சனை தோல்விகள் வரும் பொழுது கொஞ்சம் பொறுமையா சகிக்க வேண்டிய சூழ்நிலை, பொறுமையா சகிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள், தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எபிரேயர்ல வாசிக்கிறோம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் கொடுப்பேன், உங்களை நடத்துவேன். நான் எலியாவின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், உங்க அப்பாவுடைய தேவன். ஹல்லேலூயா. உங்க பாட்டியினுடைய தேவன், உங்களுடைய சொந்தத்தினுடைய தேவன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார்.
ஏன்னா சந்ததியாய் நம்ம நடத்த கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டபடினால் அவர்கள் நிமித்தம் நம்மை நடத்துவார், அவர்கள் நிமித்தம் நம்மை பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையினாலும் சோர்ந்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய். ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா சுதந்திரத்துக் கொள்வர்களை. யார் நம்ம குடும்பத்துல எவ்வளவு பொறுமையா வராங்க பாருங்க, அப்பா அம்மாங்க. நம்முடைய சம்டைம்ஸ் நம்முடைய பொண்ணுங்க கூட வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா, 16 வயசுல ஒரு மாதிரி இருக்கும், 18 வயசுக்கு ஒரு மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆன உடனே வேற மாதிரி பிஹேவ் பண்ணோம், ஒரு 20 வயசு ஆன உடனே அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா திங்க் பண்ணோம், இன்னும் வந்து 22 வயசு ஆன உடனே இன்னும் கொஞ்சம் அற்புதமா திங்க் பண்ணி வீட்டினுடைய பொறுப்புக்கு அம்மாக்கே ஆலோசனை கொடுக்கும், அப்பாக்கே ஆலோசனை கொடுக்கும். இன்னும் ஒரு 24 வயசு ஆயிட்டோம் பாருங்க, அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச், பாடி சேஞ்ச், பிளட் சேஞ்ச் அண்ட் எல்லாமே வரும் பொழுது மூளையை வளர்ச்சி வர 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 அவங்க பொறுப்பு எடுக்க ஆரம்பிச்சு, மம்மி நான் பண்ற விடு, டாடி நான் பார்த்துக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஃபாஸ்டிங்ல இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த காரியம் நடக்கணும், அதனால நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இருங்க விட்டுருங்க, என்ன நான் ஜபத்துல இருக்கிறேன். நம்மளுக்கு முடியறதில்ல, ஐயோ இல்லப்பா நான் இப்ப சாப்பிடணும், என்னால முடியறதில்ல. ஆனா அவங்க தாங்குறாங்க, ஏன்னா சின்ன வயசு முடியுது, அவங்களால பொறுப்பு எடுக்கிறாங்க. 22, 23, 24 அவங்க எல்லாம் நிறைய பேர் பொறுப்பு எடுக்கிறாங்க சார். எவ்வளோ சந்தோஷம்! இதை விட மகிழ்ச்சி குடும்பத்துல வேற என்ன வேணும் சொல்லுங்க? இப்படி வாலிப பிள்ளைங்க எவ்வளவு ஒரு பொறுப்பு எடுக்கிறாங்க, யோசனை பண்ணிக்கலாம். ஐ வில் டேக் கேர், இட்ஸ் ஆல் ரைட். அன்னைக்கு நீங்க என்ன காய் துப்புனீங்க, அன்னைக்கு என்ன பண்ணீங்க, அதை மனசுலயே இருக்கும், வெளியில சொல்ல மாட்டாங்க. நீங்களும் அப்பப்போ ஞாபகப்படுத்தக்கூடாது, அப்பப்போ கெட்ட காரியங்களையும் துக்க காரியங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடாது. ஆனா அந்த பிள்ளைங்க வந்து அறிவுள்ளவங்க, ஏன்னா உங்களுக்கு அறிவுக்குது இல்ல, அதே அறிவு தான் உங்க பிள்ளைக்கு இருக்கும். அதனால அதுக்கு திங்க் பண்றாங்க, ஓ என் பையன் இப்ப பாரு எவ்வளவு சேஞ்ச், எவ்வளோ ஒரு மாற்றம், எவ்வளோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம். அந்த பொறுமை இப்போ அவங்க வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. நம்ம பிள்ளைங்களே நான் செய்ய வேண்டிய வேலை அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சார். நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதே திங்கிங் அவங்களுக்கு வருது இப்போ. ஸ்தோத்திரம். காரணம் நம்ம அவங்களை கொண்டாந்துட்டோம் அந்த லெவலுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் சுபிட்சமாய் இருக்க கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடியப்படுறதும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறேன். என்ன வசனங்க பாருங்க, என்ன வசனங்க பாருங்க, என்ன அழகா ஒரு பொறுமையை குறிச்சு பேசுதுன்னா யோசித்து பாருங்க. சோ கர்த்தருடைய பிள்ளைகளை எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாது. ஹல்லேலூயா. மிகுந்த பலன் உண்டாக வேண்டிய அந்த பலனுக்காக உங்கள் தைரியத்தை, ஸ்தோத்திரம், விசுவாசியே, வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, சம்பாதனை செய்ய ஆரம்பிச்சிட்ட சகோதரனே, உன்னுடைய நம்பிக்கை நீங்க விட வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் தைரியத்தை பண்ணீங்க. தைரியமாரு பிரதர், தைரியமாரு சிஸ்டர், தைரியமாருமா, ஏமா நீ கவலைப்படுற? ஆமேன். அப்பா சொல்லுவாங்க, தைரியமாருமா, அப்படி மூஞ்ச பார்த்து சொல்லு, ரோப்பா சொல்லு, தைரியமாருமா. அப்படி இன்னொரு வாட்டி அப்படியெல்லாம் இல்லை, வீட்டுல பண்ணுவேன்னு, தைரியமாருமா ரோப்பா சொல்லு. ஏன்னா உன்னை கேவலமா போறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்துவார். பிள்ளைங்க சொல்லுங்க, இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அம்மா டாடி டோன்ட் வரி, ஐ அம் இன் பிரேயர். புரியுதுங்களா? என் பலத்துல பண்ணிடுறேன்னு சொல்ல அந்த பொண்ணு, ஜபத்துல நான் சாதனை பண்ணிடுவேன், என் உபவாசத்துல நான் கொண்டாந்துருவேன், மற்றபடி பெருமையிலையும் அகங்காரத்துல நான் சொல்லி நில்ல. டாடி கவலைப்படாத, என் கர்த்தர் நடத்துவார். தைரியமா தைரியமா இது. ஏன்னா உன்னுடைய நம்பிக்கை என் கர்த்தர் தொய்ந்து போக விட மாட்டார். என் கர்த்தர் உன் நம்பிக்கைக்கு வித்தாக இருப்பார், ஆசீர்வாதமாக இருப்பார். பேசி பாருங்க. உங்க அப்பா அம்மா தைரியம் பண்ணுங்க. குடும்பத்துல சூழ்நிலை வரும் பொழுது தைரியம் பண்ணுங்க, தைரியம் கொடுங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நோ, அதுக்கு காரியமே கிடையாது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கை உயர்த்துங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். என்னன்னா ஆகட்டும்,
பிள்ளை சொல்லிட்டோம், பையன் சொல்லிட்டோம், எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் ஒண்ணு மட்டும் எங்களுக்குள்ளாக பிச்சுக்குது. எப்படின்னா, என் தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவார், கடைசி வரைக்கும் எங்களெல்லாம் பலப்படுத்துவார். சாத்துனால நாங்க பிச்சை எடுக்க மாட்டோம், நாங்க யாருக்கிட்டையும் ஏந்தி போக மாட்டோம். கர்த்தர் எங்களை நடத்துவார் நம்பிக்கைக்குது. விசுவாசிக்கிறவன் ஆமென் நீதிமான் கண்டிப்பா பிழைக்குவான். பணத்தை வச்சு இல்ல, என் கர்த்தர் எதை வச்சு ஆகிலும் நீதிமானை கர்த்தர் பிழைக்க வைக்குவார். பின்வாங்கி போனான், அவன் மேல ஆத்மா பிரியமா இருக்கிறது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். பின்வாங்கி போயிட்டாலும் நாங்க கெட்டு போனதுக்காக இல்ல, கெட்டு போகிறதுக்காக இல்ல, ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆத்மா, எங்க ஆத்மா நாங்க பின்வாங்கிட்டோம், பணத்துல குறைஞ்சிட்டோம், எங்க வீட்டுல கொஞ்சம் மனசு கஷ்டம் வந்துச்சு, கொஞ்சம் அடிபட்டுச்சு, கொஞ்சம் செலவாய் போச்சு, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அப்படிப்பட்ட சின்ன சின்ன பின்வாங்குதல் நாங்க கெட்டு போனதுனால இல்ல, நாங்களோட ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களோட ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் சகோதரர், நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம் என்றால் ஒழுங்குல புத்தி சொல்லுங்கள், திடனற்றலை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீங்கள் சாந்தமாயிருங்கள், ஒருவன் மற்றொன்று செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ள மற்ற யாவருக்குள்ள எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். கல்வெட்டுல வைக்க வேண்டிய வார்த்தைகள் சார் இதெல்லாம். ஸ்தோத்திரம். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் ஒரு கணக்கு பார்க்க வேண்டும் என்றது ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் அவனுடைய ஆண்டவன் அவனே அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடன் தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுத்து தீர்த்துறேன், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்துருவேன், கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் பொறுமையாயிரும். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். யார் அந்த ஓனர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. We are obligated to God. பல நேரத்தில் ஆவியானவருக்கு விரோதமான செயல், பல கடன்களை பட்டிருக்கிறோம், இன்னும் தீர்க்கப்படாத பல கடன்கள் நம்ம கிட்ட இருக்குதே, இன்னும் சீர்படாத பல காரியங்கள் இருக்குதே. ஆண்டவர் சொல்லுவார், இது தீர்க்கிற மட்டும் நீ திருந்துற வரைக்கும் உன்னை விடமாட்டா அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு நெருக்கிறான். ஆண்டவரே தயவாயிரு. ஆண்டவர் சொல்வார், உன்னை மன்னிக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன். கர்த்தர் நம்ம மன்னிக்கிற தேவன். அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தி விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இருக்கிறாய். ஸ்தோத்திரம். துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, சோத்திரம் பண்றீங்க, கனப்படுத்துறீங்க, நல்லா போராடி மேற்கொள்றீங்க, குடும்பத்தை பத்திரம் பண்றீங்க, இவ்வளவு தூரம் பிள்ளைங்களை காப்பாற்றுறீங்க, ஒழுக்கமா கர்த்தருக்கென்று வாழ்றீங்க, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் இடுக்கண்களும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்தினாலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றா தெரியும் சார், அவங்க கண்ணுக்கு எனக்கு ஒன்னும் தெரியலன்ற கணக்கு. ரைட், தேங்க்யூ. உயிரோடு இருக்கலாம், யாராவது சாகிறவர்கள் எனப்பட்டாலும் சாவறாங்க இவங்க, என்னவோ கத்தினி சாவுதுங்க. ஆமா, கத்தினி சாவுதுங்க. நாங்க உயிரோடு இருக்கிறவர்கள் என்று தெரிவிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு தெரிவிக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர், இரக்கத்தை கொடுத்திருக்கிறீர், சுகத்தை கொடுத்திருக்கிறீர், பலனை கொடுத்திருக்கிறீர், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறீர். தேவனுக்கு நாங்க வெளிப்படுத்துகிறோம். தண்டிக்கப்படுறவர்கள் என்ன பண்றாங்க? எங்க பாரு காரி துப்புறாங்க, எங்க பாரு ஜெயில போடுறாங்க, எங்கெல்லாம் போடுறாங்க. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் நியமத்திலும் கிரமத்திலும் ஒழுங்கிலும் நியாயத்திலும் தாழ்மையிலும் பொறுமையிலும் வாழ்கிற எந்த ஒரு பாஸ்டரையும் தூக்கின்னு போய் ஜெயில போட முடியாது. எவன் மிஸ்பிஹேவ் பண்றானோ அவன் தான் அங்க மாட்டுறது.
எப்போ கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுறாங்களோ அங்க மட்டும்தான் பிரச்சனை வர முடியும். கர்த்தருக்கு என்று நாம் கெஞ்சி கேட்டுக்கினால் தேவன் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபையில மேன்மை பாராட்டுகிறோம். சகிப்பு, உபத்திரவங்களிலும் பொறுமையில் விசுவாசத்தை காண்பிக்கிற, இவ்வளோ வேதனை இவ்வளோ துக்கம் உங்க குடும்பத்தில் இருந்தாலும் அந்த விசுவாசத்தை நீங்க விட்டு கொடுக்கல இல்ல. இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்கும் பொழுது நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். தேவன் ஒருபோது கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. முந்தின நாட்களை நினைவு கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட நாட்களை நினைவு கூறுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்களை நினைவு கூறுங்கள். பணத்துக்காகவும் காரியங்களுக்காகவும் நன்மைக்காகவும் புரோகிரஸ்க்காகவும் அவஸ்தைப்பட்ட காரியங்களை கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களின் உபத்திரங்களுக்காகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அன்னைக்கு ஏற்பட்ட வேதனையை சகிச்சிங்களே. அன்னைக்கு ஏற்பட்ட துன்பத்தை சகிச்சிங்களே. அன்னைக்கு ஏற்பட்ட அழுகையை கூட சகிச்சிங்களே. அன்னைக்கு இருந்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனை சகிச்சிங்களே. இப்போ இவ்வளவு தூரம் வளர்ந்த பிறகு நீங்க ஏன் சோர்வுக்கு இடம் கொடுக்குறீங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகிக்க அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவாய் இருந்தும் எவ்வளவு உபத்திரம் கொடுத்தாங்க, எவ்வளவு ஒரு மார்க் பண்ணாங்க, எவ்வளவு மோசடி பண்ணாங்க, எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கென்று எவ்வளவு சகிப்பை அவர் அடைந்தார், எவ்வளவு சகிப்புத்தன்மை பெற்றுக் கொண்டார். அதுல ஒரு கால்பாகம் நம்ம சகிப்பு இருக்கக்கூடாதா? ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்துல பாதிக்கிறோம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலை படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ சகித்ததையும், நீ பொறுமையா இருக்கிறதையும், நீ ஜெபிக்கிறதையும் துதிக்கிறதையும் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன்றார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிற கர்த்தருக்கு சோத்திரம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமை உண்டாக்கும். பொறுமை பரீட்சை பார்க்கும். பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு வந்த வேதனைக்காக சோத்திரம் பண்ணுவோமாக. எனக்கு வந்த கஷ்டத்துக்காய் சோத்திரம் பண்ணுவோம். எனக்கு வந்த பாடுகளுக்காய் சோத்திரம் பண்ணுவோம். எனக்கு வந்ததான துக்கங்களுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். ஒருத்தர் வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ திடீர்னு பார்த்தா நம்ம இந்த மெசேஜ் தான் ஓடி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா அவங்களுடைய டிஜிட்டல் டிவியில எவ்வளவு அருமையான கலர்ஃபுல்லா எவ்வளவு அற்புதமா இந்த மெசேஜ் ஓடி இருக்குது. நம்ம வீட்டுல கூட நம்ம இந்த மாதிரி போட்டு பார்க்கலாமே. ரொம்ப வேர்ட்ஸுங்க என்ன அருமையாகுது, என்ன வார்த்தைகள், என்ன கலர், என்ன அதனுடைய எடுப்பு, என்ன பிரைட்னஸ், ரொம்ப பிரயோஜனமா இருக்குதே அப்படின்னு நான் யோசித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐயோ, இவ்வளோ கிளாரிட்டி இருக்குதா இவ்வளோ. ஏன்னா நம்ம வீட்டுங்களில் இருக்கிற டிஜிட்டல் டிவியில ரொம்ப கிளியரா இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்குது அந்த விஷயம். சோ விசுவாசியே, என் சகோதரே, பலவிதமான சோதனை அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்க படுற பாடுக்கும் நீங்கள் நடக்கிற வேதனைக்கும் துக்கத்துக்கும் பொறுமையை உண்டாக்கும். கண்டிப்பா பொறுமை உண்டாக்கும். ஏன்னா என் தேவன் எங்களுக்கு வெற்றியை தருவார். அது மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரிய கிரியையை செய்ய கடவுது. கர்த்தர் பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். ஸ்தோத்திரம். நீதிமான் தன் வழியை எப்படி இருக்கும்? உறுதியாய் பிடிக்கணும். என்னன்னா ஆகட்டும், என் குடும்பம், என்னுடைய கரை, எங்களுடைய காரியம், எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுடைய பேச்சு எல்லாம் கண்ட்ரோல்ல வைக்கணும்.
வார்த்தையை விட்டுடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுல தான் இருக்கிறோம். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க கிட்டே, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே நம்ம அலர்ட்டா இருக்கணும். தப்பு அங்க நடக்க கூடாது. ஏன்னா நம்ம அங்கதான் வாழ போறோம். ஸ்தோத்திரம். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுத்தமான கைகள் உள்ளவன், கை சுத்தம் இருந்தால் அவன் மேன்மேலும் பலத்து போவான். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம முன்னேறி கொண்டே போகலாம். ஸ்தோத்திரம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டே நிலைத்திரு. அவைகள் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசு விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஏற்ற ஞானம் உள்ளத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை, பைபிள் வேத வசனங்களை நீங்கள் சிறு வயதிலிருந்து படிச்சு பலப்பட்டிருக்கிறீங்களே, அதனால நீங்க தைரியமா இருங்க. ஆகையால் நீங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, ஐயா ஏதோ பேண்ட் அறையும் வேஷ்டின் அறை இல்ல, மனதின் அறையை கட்டி கொண்டு, சோத்திரம், ஹல்லேலூயா, மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று யூ நீட் டு பர்சீவ். அந்த பர்சிவரன்ஸ் நம்ம கிட்ட இந்த இருக்கணும். கர்த்தர் நமக்கு நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சகோதரர், பிடித்து கொண்டேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம், ஒண்ணு செய்யுங்க, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் நாடி கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அழைத்த பழமை பந்த பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடி செய்ய சாவதானமாயிருங்கள். ஆண்டவர் சொன்னபடி நீங்க செய்ய சாவதானமாயிருங்கள். வலது இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் பிரயோஜனமா போயிடும். விசுவாசத்துல வந்துட்டோம், ஜபத்துல வந்துட்டோம், விசுவாசிகளா மாறிட்டோம், கர்த்தருக்குள்ளாக இவ்வளவு தூரம் பலப்பட்ட பிறகு நம்ம பின்வாங்கிறதுக்கு யோசனையே பண்ணக்கூடாது. பின்வாங்கிறதுக்கு நம்ம கவனம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் எப்படாக நம்மை முன்னேற்றி நடத்திக் கொள்வார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆனப்படினால் கர்த்தருக்குள் பலமாய் இருங்கள். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும், உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும், தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? இந்த ஆத்மாவிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் என்ன? வாட் இஸ் அவர் அச்சீவ்மெண்ட்? இந்த அழகில் இருக்கிறப்போ மனுஷன் தன் செய்கையில் மகிழ்ச்சியா இருக்கும், நன்மை அல்லாமல். ட்ரை டு பி ஹாப்பி. எந்தெந்த சூழ்நிலை உங்களால சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும், ஆறுதலா இருக்க முடியும், ப்ளீஸ் ட்ரை டு பி ஹாப்பி. கர்த்தருக்குள்ளாக கொஞ்சம் கூட ஆறுதலா இருங்க. சோகத்துக்கும் வேதனைக்கும் துக்கத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. வேறே நன்மை இல்லை என்று கண்டேன், பின்வரும் காரியங்களை காணும்படி திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? கர்த்தர் பலன் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறவர். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவனுடைய நினைவு கூர்ந்தருளினார். ஆனப்படினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுங்கள். நாங்களும் தேசத்தின் வழியாய், அவங்க சொல்றாங்க நாங்க இந்த தேசத்தின் வழியா கடந்து போவோம் ஆசை பண்ணிடுவாங்களே. இல்ல இவங்க தீர்மானம் பண்றாங்களாம், நாங்க உங்க தேசத்துக்குள்ள வழி கொடுங்க, நாம போனோம் கானானுக்கு, ஆனா உங்க வயல் நிலத்தை டச் பண்ண மாட்டோம், உங்க தண்ணீர் குளத்திலிருந்து தண்ணீர் குடிக்க மாட்டோம், எதையும் பண்ண மாட்டோம். உங்கள் வயல்களில் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமல், துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாய் நடந்து உமது எல்லை கடந்து போகும் மட்டும் வலது இடதுபுறம் சாயாது இருப்போம் என்று ஒப்பந்தம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஏய் எங்க நாட்டை சுத்திக்கின்னு நீ இதுக்கு போ, உங்க ஊருக்கு கானான் தேசத்துக்கு நீ போ, அதுக்காக ரொம்ப தூரம் சுத்த வேண்டியதாக்குது அப்படின்னு கெஞ்சற. நீங்க என் நாட்டுல நான் அலோ பண்ணா, குறுக்க போயிடு அலோ பண்ணா என்னென்னத்தை நாசம் பண்ணுவியோ? அதுக்கு தான் மோசே சொல்றாரு, என் ஜனங்களோட தெளிவா பேசிருக்கிறேன், நீங்க போறதும் போறீங்க ராஜபாதை. வாட் இஸ் ராஜபாதை? எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற நியமிக்கிற பாதை. ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற நியமிக்கிற பாதை, அதை மட்டும் தான் கை கொண்டு எங்கேயுமே யாருமே எந்த இடத்துல கை வைக்காத நாங்க சைலண்டா போவோம், எங்களுக்கு அனுமதி நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. சுவாசியே, இந்த உலகத்திலே இன்னொருத்தருடைய பொருள்,
இன்னொருத்தருடைய ஆள், இன்னொருத்தருடைய பொம்பளை, இன்னொருத்தருடைய ஜனங்கோ, இன்னொருத்தருடைய பணம், இன்னொருத்தருடைய பொருள் நம்ம ஆசை வைக்க கூடாது. நமக்கு என்று ராஜபாதை கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கென்று ஒரு பாதை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பாதையிலே போவோம். அவிசுவாசிகளும் மோசக்காரனும் சகலவித ஜனங்களை நாங்கள் கடந்து போறோம். ஆனால் எங்களுடைய லக்கு வெறும் கானான் தேசம் தான். அதனால உங்க தேசத்துல பலவிதமான ஆட்கள் நாங்க சந்தித்தாலும் அவங்களை யாரோடு நாங்க சம்பந்தம் கலக்க மாட்டோம். எந்த ஒரு கையில கை வைக்க மாட்டோம். எங்களுடைய ராஜபாதையில நடப்போம் என்று சொல்லி இந்த இடத்துல மோசே தெளிவாக சொல்லுகிறான். அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தம் பண்ணிட்டு பிறகுதான் அவங்க அந்த நாட்டின் ஊடாக நடந்து போறாங்க. எந்த இதுலயும் கை வைக்காம போறாங்க. நான் நம்முடைய தேசத்தை கடந்து போகும்படிக்கு உத்தரவு கொடு, வலது இடது புறம் சாயாமல் பெரும் பாதை வழியா நடப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகள் செய்வதற்காக தன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு லேவியராகிய ஆசாரியரிடத்திற்கு நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்கென்று ஒரு பிரதியை வாங்கி கொண்டு, பைபிள் எடுத்துங்க ஐயா, பைபிள் ஒண்ணு எடுங்க கையில. தனக்கென்று ஒரு பிரதி, தனக்கென்று ஒரு காப்பி, தனக்கென்று ஒரு காப்பி நமக்கு வேண்டும். எனக்குன்னு ஒரு பர்சனலான பைபிள் தேவை. எனக்குன்னு நான் யார் பைபிள்ல பார்த்தா கூட வனாந்திரம் மாதிரி தெரியும். ஆனா நம்ம பைபிள் எப்போ எடுத்தாலும் நமக்கு ஒரு மாதிரி சுகம், ஒரு மாதிரி செக்யூரிட்டி, ஒரு மாதிரி ஆறுதல், ஒரு மாதிரி நான் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் எடுக்க முடியும், நாங்கெல்லாம் போக முடியும் அப்படின்ற தைரியம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கென்று ஒரு பிரதி எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். தேங்க்யூ, ஹல்லேலூயா. தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவன்ல நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவன்ல நாளெல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். தமக்கென்று ஒரு பிரதி, எனக்கென்று ஒரு பிரதி, அதாவது தனக்கென்று ஒரு பைபிள் காப்பி எனக்குன்னு வச்சுக்கணும். நீங்க மார்க்னு மாத்தலாம், புதுசா வாங்கிக்கின்னு அத்தை கூட மார்க் பண்ணி தரி உங்களது பைபிளா ரெண்டாவது பைபிளா வச்சுக்கலாம். நீங்க உங்ககிட்ட வச்சுக்கலாம், யாருக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. வாட் இஸ் தேர் ஆஃப்டர் ஆல். சந்தர்ப்பம் வரும், அதை யாருன்னா கேட்கற நிலைமைக்கு ஒருவேளை வரும். யாருன்னா சோம்பேறிங்க ஒருவேளை வருவாங்க, ஒருவேளை யூஸ் பண்ணாதவங்க இருப்பாங்க, கோடு போடுறதுக்கு தெரியாதவங்க இருக்கிறவங்க வருவாங்க. அப்போ உங்க பைபிள் நல்லா எழுதிக்கிறத பார்த்தா அப்பட்டமா வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால அந்த சோம்பேறிக்கு நீங்க கொடுக்காதபடி உங்க பைபிளை நீங்க பத்திரமா வச்சுங்க. உங்களுடைய பிரதி உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீடித்து வாழ்வார்கள். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் க்ளோஸ் பண்றேன், எனக்கு டைம் இல்லை. லாஸ்டா ஒரு உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி எபேசு சபை கர்த்தர் சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொன்னாங்களும் சகித்து கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் எல்லாரும் தங்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லிக்கிறவர்களை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் நான் அறிவேன். ஹல்லேலூயா. சிம்ரனாம சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நான் பார்க்கிறேன். பெர்கமு பார்த்து, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தின் இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ உன் நாமத்தை பற்றிருக்கிறதையும் நான் அறிவேன். தியத்தேரா சொல்றார், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாக இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். சரதைக்கு சொல்றார், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நினைவு உள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆக நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. உன் கிரியைகளை பிலதெல்பியா சொல்கிறார், அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். லவோதிக்க சொல்றாரு, இதோ வாசல் படி நின்று தட்டுக்கிறேன், ஒருவன் இந்த சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோட பிரவேசத்தை அவனோட போஜனம் பண்ணுவேன், நீ என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினது சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்றது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, திடப்படுங்கள், சோர்வுக்கு இடம் கூடாதுங்க. சகிப்பு கொஞ்சம் தேவை, நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கலாம். சகிக்கிறப்போ மற்றவங்களை திட்ட வேணாம், கோவப்பட வேணாம், பொய் வார்த்தை வரக்கூடாது. ரொம்ப உஷாரா நம்ம இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். உன்னுடைய கஷ்டத்துக்கு மேல இன்னொரு கஷ்டத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். உன்னை ஆதரிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உன்னை பலப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியப்படுங்க. We want to encourage every believer. We want to encourage every family. We want to encourage God's children. கர்த்தருக்குள்ளாக. Hallelujah. ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்திருந்த நெகட்டிவ்னஸ். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. நமக்குள்ளே நாம் நல்ல எண்ணத்தை கொண்டு வருவோம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஜெயம் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹalleluya. கர்த்தர் வெற்றி சிறந்தவர். என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்கிற ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ளே வரட்டும். ஹalleluya. ஹalleluya. இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் என்னை நடத்துவார். ஓ ஸ்தோத்திரம். யார் எதற்கு கர்த்தர் தலைமுடிய வைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். என்னை கொடுக்கிறவனுக்கு மாற்றுவார். ஸ்தோத்திரம். எல்லாரும் செபிங்க. எல்லாரும் செபிங்க. ஹalleluya. ஆமாண்டவரே, இவ்வளவு தூரம் அற்புதமா நடத்தினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹalleluya. என்னுடைய பலவீனத்திலே கர்த்தர் பலனா இருந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவைகள் வரும்போது என் தேவைகளை சந்திக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ராஜாவுக்கு நன்றி நன்றி நன்றி. நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு பொறுமை வேணும். நமக்கு பொறுமை வேணும். ஹalleluya. நம்முடைய பேச்சில பொறுமை, நம்முடைய சிந்திக்கிற காரியத்திலே, செயல்படுற காரியத்திலே, நடப்பிக்கிற காரியத்திலே எல்லாத்திலே பொறுமையாய் செய்வோம். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அதே போல சகிப்புத்தன்மை வேணும். வாழ்க்கையில வரக்கூடிய காரியங்கள், குடும்பத்துல வரக்கூடிய காரியங்களை கொஞ்சம் சகிச்சுக்கலாம்.